தேவன் எங்களுக்கு பாராட்டிய கிருபைகள் அநேகமாயிருக்கிறது. கடந்த 6 மாதத்தை பார்க்கிலும் இன்று மட்டும் தேவனுடைய கிருபை அதிகமாய் காணப்படுகிறது. ஆமென், ஆமென். நாங்கள் இப்பொழுது சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். எங்களுடைய வருங்கால சந்ததி, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புற பிள்ளைகள், இன்றைக்கு சத்ருவானவன் சிறு பிள்ளைகளை வாலிபர்களை தன் வசப்படுத்துறதுக்காக உலகத்தில் எத்தனையோ விதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் நானும் நீங்களும் அந்த வாலிப பிள்ளைகள் தேவனுடைய கருத்தில் இருக்க வேண்டும் என்று முழங்கால நிற்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். ஒரு விஷயங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கலாம், மற்றவருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவ வழியில் நடந்து அவர் தேவனுக்கான கனிதரும் மரங்களாய் வாழ வேண்டும், வல்லமுள்ளவர்களாய் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்ற சிந்தையோடு ஒரு விஷயம் எல்லாரும் எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காயும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்காக ஆண்டவரே, சிறு வயதில் இருந்த ஆண்டவரே சாமுவேலை போல் ஆண்டவரே நடக்கிறவர்களாய், தாவீதை போல் உம்முடைய வழி நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, இவர் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகள் ஆண்டவரே. சத்துருடைய எல்லா திட்டங்களிலும் எங்கள் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்வீர் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தினால் தங்களுடைய வழிகளை செவ்வாய்ப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாருமா ஜெபிப்போமா? எல்லாருடைய வாய்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கட்டும். வேதம் சொல்லுகிறது, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறைப்பேன் என்று. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்காய் நான் உம்முடைய வேதத்தை கற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய பேர பிள்ளைகளுக்காய், என்னுடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, அப்பா எல்லாரும் உங்களுடைய வாய்களை ஒரு விசை உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காய் நீங்க பரிந்து பேசுகிற நேரமாக இருக்கிறது. இந்த ஆராதனை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் பிள்ளைகளோடு பேசும்படியாய் இடைப்படும்படியாய் ஜெயிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜாவரமாக எழுந்து நின்று ஆராதனை கடந்து செல்ல போறோம். அன்றைக்கு எரிக்கோ விழுவதற்கு 7 தடவை சுற்றி வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை. Like how they walked around Jericho wall. அந்த கடைசி நாளில் 7ஆம் நாளில் 7 தடவை சுற்றி வந்தார்கள். On the 7th day they எங்களுடைய வாழ்க்கையில எரிக்கோ போல கட்டடம் இல்லாமல் இருக்கலாம். There can be a Jericho wall in our life. ஆனால் பிரச்சனை இருக்கிறது. There's problems. ஒரு விஷயம் எங்களுடைய கண்களுக்கு முன்பு, ஆண்டவரே, நான் திங்களில் இருந்து ஆண்டவரே 6 நாளும் ஆண்டவரே நான் ஆண்டவரை ஆராதிக்கிற தன்மை ஒரு மணித்தியாலம் வைத்திருக்கிறேன். God, I give 1 hour. ஆனால் இன்றைக்கு ஓய்வு நாளில் ஆண்டவரே உம்மை அதிகமாய் ஆராதிக்க போறேன் ஆண்டவரே, உம்மை அதிகமாய் சேவிக்க போறேன் ஆண்டவரே. என்னுடைய மலைகள், என்னுடைய கட்டடங்கள், என்னை சுற்றி இருக்கிற போராட்டங்கள் ஆண்டவரை உடைப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரை உடைப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய சிந்தை இல்லாத ஒரு விஷயம் கொண்டு வருவோம். எங்களை ஆயத்தப்படுத்துவோம், எங்களை ஆயத்தப்படுத்துவோம். வந்த வண்ணமே போகாதபடி இந்த கண்ணீரோடு காண்ற அநேகர் இருக்கிறார்கள், போராட்டத்தோடு காண்ற அநேகர் இருக்கிறார்கள், விடுதலை இல்லாமல் வாழ்கிற அநேகர் இருக்கிறார்கள், ரட்சிப்பை இழந்த அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவரே, நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன், ஆனால் என்ன முடியவில்லை ஆண்டவரே. இந்த எரிக்கோ இடிபடட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆராதிக்க போறேன் ஆண்டவரே, இன்றைக்கு துதிக்க போறேன் ஆண்டவரே. யாவருமாக உங்களுடைய சிந்தையில் அங்கும் இங்கும் பார்க்க வேண்டாம். தேவன் எங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். அவர் அற்புதம் செய்ய போறார். எங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிக்கோகள், சபைக்கு விரோதமாக இருக்கிற எரிக்கோகள், குடும்பத்துக்கு விரோதமாக எரிக்கோகள், வாலிப வாழ்க்கைக்கு விரோதமாக இருக்கிற எரிக்கோகள், நடக்க முடியாமல் இருக்கிற அந்நியங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், இயேசுவே இன்றைக்கு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவரே, துதிக்கிற பொழுது ஆண்டவரே, கட்டுக்கள் உடையட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ஆர்ப்பாட்டம், உங்களுடைய துதி ஆராதனை உங்களுடைய எரிக்கோகளை உடைக்கும். விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். தேவ ஆவியானவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரே, எரிக்கோ போன்ற சோதனைகள் ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற அம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எரிக்கோ உடைக்கப்படும். விடுதலை இல்லையே, வேலை வாய்ப்பு இல்லை என்று யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, உன்னுடைய எரிக்கோ இன்றைக்கு தேவ ஆவியானவர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது, நாங்கள் துதிக்கிற பிள்ளைகளாய், ஆராதிக்கிற பிள்ளைகளாய், ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய், தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய், விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. யாருமே கரத்தை ஏற்றி சொல்லுமா? இயேசுவே என்று மட்டும் சொல்லுங்கள், இயேசுவே என்று மட்டும் சொல்லுங்கள். உங்களுடைய கரங்களை உயர்த்தி இயேசுவே என்று மட்டும் சொல்லுங்கள், இயேசுவே என்று
சொல்லுங்கள். எல்லாருடைய வாய்களும் அறிக்கை பண்ணட்டும் ஒரு விஷயம். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை இன்றைக்கு விடுதலையாக்குவீராக ஆண்டவரே, சுகம் தருவீராக ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிக்காட்டுவீராக. எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. thank you jesus. நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி மையத்தும்படி வந்திருக்கிறோம் ராஜா. ஹalleluya. thank you jesus. ஆமென். வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் 3:15-13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டுக் கொண்டார். ஹalleluya. Galatians chapter 3 verse 15 and 16. Brothers and sisters, let me make an example from everyday life. Just as no one can set aside or add to a human covenant, has there been duly established, so it is the case. ஆமென். அவர் எங்களுக்காக சிலுவையிலே எங்களுக்காக அவர் தன்மை ஒப்பு கொடுத்த தேவனை நாங்கள் உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை துதிக்க வந்திருக்கிறோம். We are here to worship the God who died for us today. ஹalleluya. நாங்கள் இந்த வேளையிலே பாடி தேவனை நீரே துதிக்கு பாத்திர அவரை நாங்கள் உயர்த்துவோம். ஹalleluya. போதாவு. ஆமென். போதாவு அந்திய போரோதிய ஹalleluya. எத்தனை பேர் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறீர்கள்? அவரை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். Wherever you lift me
up, I will lift you up. ஹalleluya. Hallelujah. அத்தர் சொல்லுகிறார், எத்தனை பேர் சந்தோஷமாய் வந்திருக்கிற தேவனை How ஆராதிக்கும்படி. many of you guys are happy to praise the Lord today? ஹalleluya. நாங்கள் அவரை ஆராதிக்கும்படி தேவன் எங்களையும் உங்களையும் தெரிந்து For கொண்டிருக்கிறார். God has delight for us to praise His name today. ஆமென். ஆகவே இந்த பாடல் முதலாவது பாடல் சொல்லுகிறது, இயேசு நல்லவர். The first song says God is good. பாட்டு பாடுங்கள், Sing songs. என்றும் நல்லவர். He is always good. தாளம் போடுங்கள். எத்தனை பேர் ஆண்டவர் நல்லவர்னு How சொல்லுகிறீர்கள்? many guys will say God is good? எத்தனை பேர் அவரை ருசி How many பார்த்திருக்கிறீர்கள்? guys have tasted God? ஏனென்றால் அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து For God முடித்தவர். has done everything for us. ஹalleluya. உற்சாகத்தோடு நாங்கள் Let's பாடுவோம். sing this with joy. இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். தாளம் போடுங்கள், இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். தாளம் போடுங்கள், ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள். ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். தாளம் போடுங்கள், இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். தாளம் போடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாக்கியவான். உலகெங்கும் சென்றிடுங்கள். ஊரெங்கும் சொல்லிடுங்கள். உலகெங்கும் சொல்லுவோமா? ஊரெங்கும் சொல்லிடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று பறைசாற்றுங்கள். இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். தாளம் போடுங்கள், இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். தாளம் போடுங்கள், இயேசு நல்லவர். பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர். தாளம் போடுங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரவர். அவர் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள்.
எல்லா சாபங்களையும் பாவங்களையும் ஜெயித்தவர் அவர் ஒருவரே. ஆமென். Victory through dying on the cross. எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய நோய்கள், நாங்கள் சிலுவையில செய்ய மரிக்க வேண்டிய எங்களுக்காக அவர் ஒவ்வொரு தம்முடைய குமாரனை கொடுத்து எங்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படி அவரை ஒப்பு கொடுத்தாண்டு நாங்கள் For பார்க்கிறோம். God gave us His Son and gave us eternal life. எவ்வளவு நல்லவர் எங்களுடைய How தேவன். great is our God. எங்கள் குடும்பத்துக்கு, எங்கள் சபைக்கு, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் எவ்வளவு நல்லவராய் How good இருந்திருக்கிறார். God has been in our church and in our ஆகவே families. நாங்கள் அவரை உற்சாகத்தோடு பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். Let's நாங்கள் praise Him with துதிக்கும் joy. போது, நாங்கள் பாடும் போது எங்களுக்குள்ளாய் இருக்கிற எல்லா கட்டுகளையும் எல்லா நுகங்களையும் அவர் முறித்து போட அவர் For God வல்லவராய் will break இருக்கிறார். every barrier in our lives. ஆமென். நாங்கள் அடுத்த பாடலை நாங்கள் ஓயாமல் துதிப்போம், பாடுவோம். அந்த பாடலை உற்சாகத்தோடு நாங்கள் Let's பாடுவோம். sing the next song with joy. ராஜாதி ராஜனை நாங்கள் உயர்த்தி பாடுவோம். We are ஹalleluya. here to praise the King of Kings. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு ஓசானா 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 என்றும் ஓசானா 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 பாடு ஓசானா 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 என்றும் ஓசானா 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 ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம்.
நாங்கள் துதிக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் அன்று பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலையிலே துதிக்க போது அந்த சிறைச்சாலை கதவுகள் அவள் கட்டுகள் உடைக்கப்பட்டது போல இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட கட்டுக்களாயிருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதிகளாயிருந்தாலும் அதிலே இருந்து விடுதலையை கொடுக்கிற தேவன் இன்று எங்கள் மத்தியிலே நடுவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நாங்கள் ஓயாமல் பாடும்போது துதிக்கும் போது அவர் எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நாங்கள் போற்றி துதிப்போம். ஹல்லேலூயா. எங்களுக்காக செய்த தியாகங்கள், எங்களுக்காக செய்த எவ்வளவு அன்புக்காக, உங்களுடைய அன்புக்காக நன்றி அப்பா. இந்த மாத தொடக்கத்திலே, இந்த மாத தொடக்க மாதத்திலே கடந்த 6 மாதம் கண்ணின் மணி போல காத்து இந்த புதிய மாத துவக்கத்திலே ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். அவர் எங்களுக்காக பலியாகிய தேவன், எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவன், எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன். உங்களுக்காக எதையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவராயிருக்கிறார். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே என்று உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீங்க செய்த நன்மைக்காய் நன்றி என்று சொல்லி give thanks. ஆவே நாங்கள் பாடுவோம். ஹல்லேலூயா. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. Give thanks with a grateful heart. Give thanks to the Holy One. Give thanks because He's given Jesus Christ, His Son. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. And now let the weak say, I am strong. Let the poor say, I am rich because of what the Lord has done for us. Give thanks. ஆமாண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நீங்க செய்த தியாகத்துக்காக, உடைய அன்புக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் செய்கிறவரப்பா. நாங்கள் உமக்காக எண்ணத்தை செலுத்துவோம், நாங்கள் உமக்காக எண்ணத்தை கொடுப்போம் ஆண்டவரே. நீர் எங்கள் தேவன், எங்களை விடுவிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்க ராஜாத்தி ராஜாவா இருக்கிறீங்க. இந்த சகல அண்ட சராசரங்களுக்கும் நீங்க தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆபத்து காலத்தில் அனுகூலமும் துணையுமாய் இருக்கிறீங்கப்பா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம், உம்மை ஏத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி அப்பா. ஒரு புதிய பாடல் சொல்லுகிறது, துதிக்கும் கனத்துக்கும் அவர் பாத்திரராய் இருக்கிறார், தூயவராய் இருக்கிறார், என் துணையாளராய் இருக்கிறார், எந்த மணவாளனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கள் ஆத்தும மணவாளனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நாங்கள் உற்சாகத்தோடு, அவரை நாங்கள் பாடி தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். Let's sing and praise our God. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா.
சொல்லுமா ஆராதனை ஆராதனை இயேசுப்பா ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை 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 முழு உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பல அற்புதம் செய்யுங்கப்பா உம்மை முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் நீரங்கள் மத்தியில உலாவுகிற தேவன் எங்களை ரட்சிக்கிற தேவன் எங்களை பாதுகாக்கிற தேவன் எங்களை கரம் பிடித்த எபினேசர் எல் ரோகியா இந்த இடத்திலே கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆராதனை ஒருவருக்கே ஆராதனை ஆண்டவரே எல்லா கட்டுகளும் நுகங்களும் உடையட்டும் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு அல்லேலூயா உம்மை ஆராதிக்கிறோம் எங்கள் மத்தியிலே அசைவாடுங்கப்பா அற்புதங்களை செய்யுங்கப்பா அதிசயங்களை காண செய்யுங்கப்பா விடுதலையை கட்டளையிடுங்கப்பா உம்முடைய அக்கினி ஆவியை ஊற்றுங்கப்பா எபினேசர் எல் ரோகி எல் ஷடாய் சர்வ வல்லவரங்கள் மத்தியிலே இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஆராதனை அப்பா உம்மை உயர்த்தும் எந்த ஸ்தானத்தில் நீங்க வந்திருக்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya எல் ரோகி என்னை கண்டீரே நன்றி எங்களை கண்ட தேவன் எங்களை காண்கிற தேவன் எங்களை நடத்தி செல்கிற தேவன் அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சம்பூர்ணமாய் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன் நீரங்கள் வழி நீரங்கள் சத்தியம் ஆண்டவரை நீரங்களை தாங்குங்கப்பா நீரங்களை நடத்துங்கப்பா தேவைகளை சந்திக்கிறவர் நீங்கப்பா ஆண்டவரே உம்மை முழு உள்ளத்தோடு நாங்கள் எங்களுடைய உள்ளங்கள் சிந்தனைகளை நீர் அறிந்திருக்கிறீரப்பா எங்கள் துக்கங்களை அறிந்திருக்கிறப்பா என் வேதனைகளை அறிந்திருக்கிறீரப்பா யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அதிசயமான தேவன் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை நோக்கி வந்த ஜனங்களை விடுவிக்கிற தேவனப்பா ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை
பிதாவே, இந்த நாளிலும் மறுபடியுமாக உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம். Lord, we humble each one of us in your presence today. ஏழாவது மாதத்தில் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் குடும்பமாய் இந்த இடத்திலே கூடி வர நீர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we give thanks for this wonderful opportunity to be gathered here as a family on the first Sunday of the 7th month this சபை year. கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் இன்றைய நாளிலே நாங்கள் எல்லாரும் உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம் கர்த்தாவே. Lord, as the word says, do not abandon the church gathering. We all gathered here in your church this தொடர்ந்து month. உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் நாட்டப்பட்டு கனி கொடுக்க தேவாவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that we continuously be rooted in this church and we bear fruits of Father. எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் என் தேவன் நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that you take away all our weaknesses, Father. அனுதினமும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that you fill us with your anointing and your mighty power on a daily basis. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நீர் எங்களுக்காய் வாக்கு பண்ணியிருக்கிறீர். Lord, you have promised that there are troubles in the world, but do not worry, because I have overcome this burden. வருகிற உபத்திரவங்கள் மத்தியிலும் நாங்கள் திடன் கொண்டு உமக்காக இறுதி வரை நாட்டப்பட்டு கனி கொடுக்க தேவாவியானவர் கிருபை கூர்ந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். Whatever the troubles may be, let us be rooted and be bear fruits for you. We ask that we pray for you. உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Commit each one of us into your mighty hands. முதியோர் தொடக்கம் சிறுபிள்ளை வரை உம்முடைய பரிசுத்த பாதப்படியிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். From the oldest to the youngest, we commit us into your holy footstool. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. Let your name alone be continuously சிறுவர் ஆலயத்தை glorified. ஆசீர்வதியுங்க. Bless the children's சிறு church. பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. Bless all the little children. ஆசிரியர்களை ஆசீர்வதியுங்க. Bless the teachers of us. அவர்களை இனிமினுமாய் வல்லமையாய் பயன்படுத்துங்க ராஜா. Use them mightily more and more. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' mighty name we ask and pray, our living Father. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை Shall we மகிமைப்படுத்துவோம். clap our hands and தயவு செய்து glorify God? உட்காருங்கள். Please be seated. பிள்ளைகள் போய்விட வேண்டாம். Children, just hold Praise back be to for a God. second. மறுபடியுமாக உங்களை பார்ப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி I'm அடைகின்றேன். greatly delighted to see you all once again. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கின்றோம். In the sweet name of our Savior Jesus Christ, we welcome each one of you. ஆறாவது மாதம் முடிந்து ஏழாவது மாதத்துக்குள்ளாய் நாங்கள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். We have completed 6 months and entered onto the 7th month. now. இன்னும் சற்று மாதங்களிலே நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாட போகின்றோம். In a few more months, we are going to celebrate Christmas. அப்படியாக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. The days are running so fast. நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். We need to examine இந்த ourselves. பூமியிலே வாழ்கின்ற ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிதான It ஆசீர்வாதம். is a great blessing that every day that we live in this world it is. அந்த ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் பயன்படுத்திக் கொள்ளுகின்றோமா? You and I are using that opportunity. கர்த்தருடைய நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோமா? Do we think of all the goodness of the Lord? கர்த்தருடைய அதிசயங்களை நாங்கள் எண்ணி பார்க்கின்றோமா? Do we think of the miracles that the Lord has performed? இப்படியாக நாங்கள் வாரத்திலே ஒரு நாளிலே இப்படியாய் குடும்பமாய் கூடி வருவது நல்லது. It is good for us to gather here once a week as a family. ஆனால் மற்ற 6 நாட்களும் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். But we need to examine and see what we do for the rest of the 6 days of the கர்த்தருடைய week. ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கின்றார். The Holy Spirit dwells within us. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதித்து கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். And the Holy Spirit continues to teach and guide us நாங்கள் சீர் பொருந்தும்படியாக, so that we could be reconciled, நாங்கள் பக்தி விருத்தி அடையும்படியாய், so we could be நாங்கள் edified, தேவனுடைய ஆலயத்திலே கட்டப்பட்டவர்களாய், so that we could be binded in the church of தேவனுடைய God, ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய், so be planted, rooted in the தேவனுடைய church of God, ஆலயத்திலே கனி கொடுக்கின்றவர்களாய், so that we bear fruits in the church, இருளிலே வாழ்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாய், give light to those who live in darkness, நாங்கள் உப்பாய் இருக்கும்படியாக so that we become salt to the world. கர்த்தர் ஒரு கூட்டத்தை இந்த இடத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றார். Lord has made a crowd, a அந்த group கூட்டத்திலே here. இன்றைக்கு நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக And காணப்படுகின்றோம். in this crowd, you and I stand there as His children. அது தேவன் நமக்கு கொடுத்த அந்த பெரிதான It சலாக்கியம். is a great privilege that the Lord has given அவைகளை us. எண்ணி பார்த்து நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க We வேண்டும். need to think of that, count the blessings and give thanks to God. இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நான் கொடுக்க I விரும்புகின்றேன். would like to give you an opportunity now. உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மையை இந்த இடத்திலே கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் சாட்சியாய் பயந்தொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். I kindly request you to share the testimony that all the goodness that Lord has done in your life. So உங்களுடைய far. சாட்சி வந்து மற்றவர்களை பக்தி விருத்திக்கு கட்டும்படியான சாட்சியாய் காணப்பட வேண்டும். Your witness should be an edification for the others' faith. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன செய்தார் என்பதை குறித்து நீங்கள் சாட்சியாய் சொல்லி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். You need to glorify God by explaining to the crowd as to what He did in your life. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி,
in the children's life பெரியோர்களுடைய வாழ்க்கையிலும் சரி or in the adults of every கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் சொல்லாமல் இருக்கக்கூடாது. we should not stay quiet without proclaiming the goodness of God. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் யார் முதலாவது எழுந்து நில்லுங்கள். உங்கள் முன்பதாக அங்கே மைக்ரோஃபோன் கொண்டு வருவார்கள். நீங்கள் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளலாம். So if you stand up, the mic would be brought before you. Hallelujah. Thank you. Amen. Yes. Amen. என்னுடைய கடைசி தங்கச்சி, அதாவது 18ஆம் தேதி அவருக்கு நிமோனியா வந்து மிகவும் சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ்லேயே கொண்டு போனார்கள். ஆனால் யாரும் நம்பவில்லை அவ இன்றைய நாளிலேயும் உயிரோடு இருப்பான்னு சொல்லி. ஆனால் அவருக்காக நாங்கள் எங்களுடைய சகோதரங்கள், எங்களுடைய சபை போதகர் மற்றும் எல்லாரும், ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய பாதத்தில் இருந்து அவருக்கு திரும்பவுமாக உயிரை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவர் மனதுருக்கத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன், அதிசயம் செய்கிற தேவன். எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அவருக்கு திரும்பவுமாக உயிரை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றேன். இப்பொழுது ஐசியூ வார்டில் இருந்து நார்மல் வார்டு கொண்டு வந்துட்டார்கள். நேற்று அவரை வீட்டுக்கு விட்டார்கள். அவர் முகமுகமாக பார்த்து கதைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தந்தார். அதற்காக அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். எங்களோட சபை போதர் குடும்பத்துக்காகவும் பாஸ்டர் சஞ்சயாவுக்காகவும் எங்களோட சபை மக்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் எல்லாரும் என்னுடைய சகோதரிக்காக ஜெபித்தார்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். அவருக்கே எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக. Praise the Lord. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Hallelujah. Praise the Lord. சீக்கிரமாய் சொன்னீர்கள் என்றால் நாங்கள் மீதியான காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்லலாம். If you would quickly share your testimony, then we could take part in the கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஐ ஃபேஸ் an accident. ஆனால் கர்த்தர் தாமே எங்களை காத்து எங்களுடைய எங்களுக்கு தேவையில்லாத சந்தித்து எங்களை பாதுகாத்து வந்து மிக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஆபத்திலே எங்களுக்கு துணையுமாய் இருக்கிறவர் தேவன், நம்முடைய தேவன். great help in our time Hallelujah. of Thank you Lord Jesus. கர்த்தர் நாமத்துக்காக தோத்திரம். அப்பா கர்த்தர் இருந்தபடியே நான் திரும்பவும் உயிரோடு வந்தது ஆண்டவர் தான் சாட்சி. எங்கள் சபையார் எல்லோரும், வெத்தலகம் சபையார் எல்லோரும் எனக்காக ஜெபித்தார்கள். அதுக்கு நன்றி சொல்லுகிறேன். எனக்காக எத்தனையோ பேர் ஜெபித்தார்கள் எந்தெந்த இடத்துல. அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நான் திரும்பவும் உயிரோடு வருவண்டி இல்லை. நான் எத்தனை நேரம் செத்து பிழைச்சு நான் உயிரோடு வருவேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் பிள்ளைகளே நம்பேன், என் நேபர்ஸ் எல்லாரும் நான் உயிரோடு திரும்பி வந்ததுக்கு திரும்பியும் வந்துட்டீங்களோன்று கேட்டார்கள். அவ்வளோ நாங்கள் ஜெபிச்சவையாம். நாங்கள் திரும்பவும் உயிரோடு வந்து எனக்கு சொல்லவே முடியாமல் இருக்கு ஆண்டவரே. Praise be to God. Amen. Hallelujah. Praise God. அவர்கள் அங்கே வைத்தியசாலையிலே ஹாமஸ்மித் ஹாஸ்பிட்டலிலே மரண படுக்கையிலே இருந்த அந்த சகோதரியை இன்றைக்கு கர்த்தர் ஜீவனோடு எழுப்பி இந்த நாளிலே அவருடைய மகிமைக்காக இந்த இடத்திலே சாட்சி பகிர கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஒன்றே நாங்கள் மகிமைப்படுத்துவோம். Hallelujah. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். ஆமென். God hears our prayers. Praise God. February month, the doctor, I went to the GP for a certain reason, and they suspected a serious illness, but we prayed in the morning, 6 o'clock prayer. The church prayed and the group prayed, and God, when they did the MRI, it was confirmed there was nothing seriously wrong, and there's minor issues, but that can be sorted out. I want to thank and praise the holy name. Amen. Hallelujah. I'm blessed with a granddaughter. She's 4 months old. I want to thank and praise the holy name for that. Praise be to God. Amen. Hallelujah. Shall we all clap our hands and praise be to God. Amen. Thank the Lord Jesus. Praise be to God. Amen. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நான் இங்கே எனக்கு என்பிஹெச்சில் நார்த்விக் பார்க் ஹாஸ்பிட்டலில் நான் ரெஜிஸ்டர்ட் மிட்வைஃபாக கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கிடைக்க செய்தார். நான் இங்கே வரும் பொழுது நான் செப்பரேட்டடு. பாப்பாவுக்கு வந்து பாஸ்போர்ட் கிடைக்கிறதுல, வீசா கிடைக்கிறதுல ரொம்ப தடைகள் இருந்தது. அதற்காக இங்கே பாஸ்டர் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி ப்ரேயர் பண்ணோம்.
கத்தர் தடைகளை எல்லாம் மாற்றி போட்டு பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு உதவி செய்தார். விசா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. அது லீகலாக அப்ரோச் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு 1 இயர் ஆகும் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இருந்தாலும் விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த மே மாதம் நான் வீட்டுக்கு போனேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் நாங்கள் போட்டோம். கத்தர் கிருபையாய் எந்த ஒரு லீகல் டாக்குமெண்ட்ஸுமே கேட்காம அது எப்படி கிடச்சிதுன்னு எங்களுக்கு தெரியாது. கத்தர் அந்த விசா கிடைக்க கத்தர் உதவி செய்தார். கத்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அதே போல் நான் இங்கே வந்த பொழுது கத்தர் தான் எனக்கு இந்த ஆலயத்தை காண்பித்து கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் போடுற அந்த மார்னிங் அனுப்புகிற அந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஒரு வாட்டி நான் ரொம்ப வேதனையில் இருந்தேன். எப்படி இதை சிங்கிளாக எனக்கு அப்பா இல்லை, என்னுடைய இன்கமில் தான் நான் எல்லாமே நான் அதை பார்த்துக்கணும். அப்போது எப்படி நான் மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இது ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்போ அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ண என்னால் ஜெபம் பண்ண முடியல. அந்த நேரத்தில் பாஸ்டர் அனுப்பிச்ச மெசேஜ் வந்தது. அதில் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் அப்படின்ற வார்த்தை வந்தது. எனக்கு அதை பார்த்தோன்னே ஏசப்பாவே என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது. நான் அந்த வசனத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். கத்தர் கிருபையாய் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்க கத்தர் உதவி செய்தார். 2 தடவை பாப்பாவுக்கு விசா ரிஜெக்ட் ஆச்சு. அது எல்லா தேவைகளையும் எப்படி என்னுடைய சேலரியில் அதை மேனேஜ் பண்ண என்னால் முடியாது. கத்தர் தான் அவருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி இந்த நாளில் இங்கே கொண்டு வந்து எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். கத்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கின்ற தேவன் நம்முடைய ஆண்டவர். Lord, whatever is missing, He makes it, creates it and brings us. கேட்ட சாட்சிகளுக்காக ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் நம்முடைய அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். Shall we close our eyes and give thanks to all the testimonies we heard for our Father. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். Heavenly Father, in the name of Jesus Christ, we come into your presence கேட்ட again. ஒவ்வொரு சாட்சிகளுக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we give thanks for every testimony that we heard today. இது எங்களால் முடியாத ஆண்டவரே. Lord, this is not possible ஆனால் with us. தேவனால் எல்லாம் கூடும். But nothing is impossible with நாங்கள் you. விசுவாசித்தால் உம்முடைய மகிமையை காண்போம் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. Lord, your word say if we have faith, we'll see your glory. யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ உம்முடைய மகிமையை காண நீர் கிருபை கூர்ந்திருக்கிறதற்காக நன்றி சுவாமி. Lord, thank you for giving them the grace so that they could see your glory. தொடர்ந்தும் விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வல்லமையை நீர் மகிமையை காண்பிக்க போகிறதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். Lord, we give thanks that you are continuing to bless all those who have faith so that they could see your glory and power. சரீரத்தில் பலவீனமாக இருக்கிற சோரன் சுரேஷ் அவர்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். We commit brother Suresh who is weak in his body. அதே போல சோரன் சுரேஷ் அவருடைய மருமகன் ஸ்வீக்கர் அவருடைய தகப்பனார் ஐசியூல இருக்கிறார்கள் ஜெர்மன் தேசத்திலே, அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We are praying for Zwicker's father who is also admitted to the hospital in the ICU. வேறு யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இந்த வேளையிலே அவர்களை தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறோம். Everyone else who is weak in their body, we ask and pray that the power of Jesus Christ touch them now. சபையாய் நாங்கள் கூடி ஜெபிக்கிறோம். ஒருமனப்பட்டவர்களாய் as a church with one accord we pray. தொடர்ந்து உம்முடைய வல்லமைகளை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. Lord, give us the grace to see your mighty power. விடுதலை காண கிருபை செய்யுங்க. See your redemption of Father. நேத்தனுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே சுகத்தை கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி சுவாமி. Thank you for giving healing in the life of Nathan, O Father. தொடர்ந்து அந்த மகனை நீர் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். Lord, we ask that you continuously protect that child. உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். In your mighty hand we commit ourselves. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus name we ask and pray. ஆமென். ஆமென். பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய வாக்குகளுக்கு போகலாம். செய்தி முடிந்த பின்பதாக அவர்களை அழைத்து வாருங்கள். பரிசுத்த நற்கருணையிலே நாங்கள் ஆயத்தப்படுவோம் குடும்பமாக. Children, you may go for your classes. At the end of the sermon, please bring them back so we could take part in the communion together. இன்றைக்கு நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி, தயவு செய்து வேதாகமம் கொண்டு வந்திருப்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6ஆம் 7வது வசனத்தை இன்று நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். And the passage that we have selected for meditation today, those who have the Bible, please turn your Bible to the Epistle of Colossians chapter 2 verses 6 and 7. புதிய ஏற்பாடு பக்கம் 276வது பக்கம், page number 276 in the New Testament. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6 7 வசனங்கள். In the Epistle of Colossians chapter 2 verses 6 and 7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும்
அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. So then, just as you received Christ Jesus as Lord, continue to live your lives in Him, rooted and built up in Him, strengthened in the faith as you were taught, and overflowing with thankfulness. கண்களை மூடி ஒரு விசை கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். Shall we close our eyes and pray for the பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நீர் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Heavenly Father, we ask and pray that you intercede with us through your word. மாமிசம் கிரியை செய்யாதபடி ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க. Lord, we ask that the Holy Spirit intercede with us and not the நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல உம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்க கிருபை தாருங்க. Lord, give us the grace that your word be put in the good land as multiply many. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். And your word says you shall know the truth and the truth shall set you free. நீர்தான் அந்த சத்தியமாய் இருக்கிறீர். Lord, you are the truth. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நீர் விடுதலையை கட்டளையிடுவீர்களாக. Lord, continuously give us salvation in our lives. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus name we ask and pray. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் தொடர்ந்து கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாங்கள் கட்டப்பட வேண்டும், நாட்டப்பட வேண்டும் என்பதை குறித்து தான் இன்றைய நாளிலே மறுபடியுமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகின்றார். And my dear children of God, once again the Holy Spirit intercedes with us that we should be continuously rooted and built up in Him. கடந்த முறை நான் செய்தியை நாங்கள் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிலே இருந்து ஒரு வசனத்தை சங்கீதம் 92 எடுத்து உங்கள் மத்தியிலே நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். When I shared the word of God last, I took an example from the Old Testament, which is Psalms 92. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று குறித்து நாங்கள் பார்த்தோம். And we saw that all those who are planted in the footsteps of God will flourish in the. இன்றைக்கு நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே இருந்து நாங்கள் அந்த கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்க போகின்றோம். And in the same principle we are going to see from the New Testament. பாருங்கள், இந்த வசனம் ஆரம்பிக்கின்ற பொழுது ஆகையால் என்று ஆரம்பிக்கப்படுகின்றது. So when the word starts, the verses start, it says so then. So then therefore என்று நாங்கள் பார்க்கலாம். வெவ்வேறு வித்தியாசங்கள் அங்கே மொழிபெயர்ப்புகள் சொல்கின்றது. In different translations it says so then and then says so then therefore. ஆகவே இந்த நாளிலும் பாருங்கள், ஆகையால் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நாங்கள் மேலே உள்ள வசனங்களை வாசித்தால் தான் ஏன் அவர் ஆகையால் என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்பதை குறித்து நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். So when he says so then therefore, we need to read and understand the scriptures just before this particular scripture that we've taken for meditation today. நாங்கள் மேலே உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், so if you would read the verses just before that, கொலோசிய சபைக்கான போராட்டங்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. It is being spoken of the problems and the trials that the church of Colossians are facing. அப்ப கொலோசு சபையிலே அங்கே போராட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. So there are trials in the church of Colossians. இந்த நாட்களிலும் இந்த சபைகளிலே புதிய ஏற்பாட்டு சபைகளிலே போராட்டங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. Similarly in the New Testament churches we still have trials and tribulations. பாருங்கள், இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தை அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்து இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார் என்று அங்கே பவுலானவர் அந்த கொலோசு சபையை பார்த்து எழுதுகின்றார். And when he starts this Colossians epistle, he says that to the holy and the faithful brothers in Christ as Colossus, he starts. முதலாவது அங்கே கொலோசு சபையிலே இருந்த நல்ல காரியங்களை குறித்து அவர் எழுதிவிட்டு தான் பின்பதாக இந்த போராட்டங்கள் மத்தியிலே எப்படியாக நாங்கள் நாட்டப்பட்டு இருக்க வேண்டும், கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்பதை குறித்து அவர் தெளிவாக பின்பதாக அவர் கூறுகின்றார். First of all, he starts this epistle with explaining and praising them for all the good things that the church has, and then therefore thereafter he moves on to explain to them how through the trials and tribulations how we should be rooted and built up in him. பாருங்கள், முதலாவது அதிகாரத்திலே முதலாவது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொலோசு பட்டணத்தில் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாயிருக்கிற சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. And his epistle of Colossians starts off as Paul, an apostle of Christ Jesus by the will of God, and Timothy our brother,
to the holy and faithful brothers in Christ as scholars, grace and peace to you from God our Father. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களுக்கு எழுதுகின்றார். He writes to the holy and faithful in Christ. கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளுக்கு எழுதுகின்றார். And not to all the faithful believers in Christ he writes. அதுமல்ல இயேசு கிறிஸ்துவினால் தான் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்கும் என்பதை குறித்து எழுதுகின்றார். And not only that, he says through Jesus Christ only you will receive grace and peace, he writes. அப்ப கிறிஸ்துவை விட்டு விலகிவிட்டால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் கிடைக்க முடியாது. And if you go away from Christ, you would not receive grace and peace. அப்ப ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். So every believer and every righteous person should remain in Christ. கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட வேண்டும். We need to be built up in him. கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட வேண்டும். And we should be rooted in him. அப்பொழுதுதான் அவருடைய கிருபையும் சமாதானமும் நமக்கு தொடர்ந்தும் கிடைக்கிறதாக இருக்கும். And that is when we continuously receive his grace and peace. அவர் சொல்லிவிட்டு அங்கே கொலோசு பட்டணத்தில் இருக்கின்ற விசுவாசிகளுக்குரிய நல்ல குணாதிசயங்களை இங்கே எடுத்து காட்டுகின்றார். Having said that, he explains all the good attributes that the people in Colossus have. இன்றைக்கும் சபைகளிலே நல்ல குணாதிசயங்கள் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். And there are many churches that have good people with good attributes. நல்ல கனிகளை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். There are people who bear good fruits. நல்ல வரங்களை கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். There are people who have good gifts. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் வரும். But even in their lives they will have trials. வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும். They will have difficulties in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலும் வியாதிகள் வரும். And they will have sickness in their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே நோய்கள் வரும். They will have diseases in their life. அந்த போராட்டங்கள் மத்தியிலே எப்படியாக நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் இரண்டாவது அதிகாரத்திலே இருந்து அவர் எழுதுகின்றார். And then from the second chapter onwards, throughout all those trials and tribulations, sicknesses and worries, how we should be rooted and built up in him. That's what he writes in chapter 2. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒன்றை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். So therefore, children of God, we need to think one point clearly. கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை நமக்கு நன்றாய் தெரியும். We very well know that Christ blesses us. அவர் நமக்கு சமாதானம் தருகிறார் என்பதை நன்றாய் தெரியும். We also know very well that he gives us peace. அப்ப ஒரு விசுவாசி தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டவன் என்ன அறிந்திருக்க வேண்டுமாம், நமக்குள்ளாக போராட்டங்கள் வருகின்ற பொழுது எப்படியாக நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், எப்படியாக நாங்கள் அவருடைய சபையிலே கட்டப்பட வேண்டும், எப்படியாக கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்க முடியும் என்பதை குறித்து நாங்கள் நன்றாய் அறிந்து வைத்திருந்தால் தான், உள்ளான மனிதனிலே நாங்கள் நாளாந்த புதுப்பிக்கப்பட்டால் தான் நாங்கள் நாட்டப்பட்டு வேர் கொண்டு கனி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். So a person who is coming to church should understand how to be built up and be rooted in him, so that our inner man can be renewed on a daily basis, so we can continuously bear fruit. பிரச்சனைகள் இல்லாத சபைகளே இல்லை. There's no church without any problems. ஒவ்வொரு சபைகளிலும் வெவ்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன. In every church they have different kind of problems. ஆனால் இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, but my dear children of God, அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நாங்கள் நாட்டப்பட்டிருக்க வேண்டும். Amongst those problems we should be rooted. அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Even amongst those problems we should be people who bear fruit. அப்பொழுதுதான் நாங்கள் கிறிஸ்துவுக்காக எழுந்து பிரகாசிக்க முடியும். That's when we could rise and shine for Christ. இன்றைக்கு நாங்கள் சபை விட்டு மாறிக்கொண்டு போனால், if we should have church hopping, நாங்கள் கனி கொடுக்க முடியாது. we cannot bear fruit. நாங்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்க முடியாது. we cannot rise and shine for Christ. கர்த்தருடைய வரங்கள் எங்களுக்கு கொடுத்ததை அது பயன்படுத்த முடியாது. all the gifts that the Lord has given us, we cannot use them. நாங்கள் எப்பொழுதும் நாட்டப்பட்டு வேரூன்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். we should be always be planted and rooted in a church. அப்ப பாருங்கள், இந்த கொலோசி விசுவாசிகளுக்குள்ளாக எப்படிப்பட்ட அந்த குணாதிசயங்கள் இருக்கிறது என்பதை குறித்து அவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றார். So in these words we could say what kind of attributes that the people at the church of Colossians have. மூன்றாவது வசனம், முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே பாருங்கள், கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேல் உள்ள அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று பவுல் எழுதுகின்றார். So in English it's turned the other way. We always thank God, the Father of our Lord Jesus Christ, when we pray to you, because we have heard of your faith in Christ Jesus and of the love you have for all the saints, the faith and love that spring from hope
that is stored up for you in heaven, that is you have already heard about in the word of truth, the gospel. அப்ப கொலோசு சபையிலே இருக்கிறவர்களுக்கு விசுவாசம் இருக்கின்றது. So the people in church of Colossians have faith. அவர்களுக்குள்ளாக அன்பு இருக்கின்றது. They have love. அவர்கள் தேவன் மேலே அந்த நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள். They have the hope over God. அதற்காக பவுல் என்ன செய்கிறார்? கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார். அவர்களுக்காக தினமும் ஜெபத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். And what Apostle Paul does is he gives thanks to God for those people in Colossians and he prays for them continuously. அப்படியாக சொல்லிவிட்டு தான் 25வது வசனத்தில் இருந்து அங்கே உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது என்பதை குறித்து அவர் சொல்லுகின்றார். And having said all this from verse 25 of chapter 1 he goes on to say that you have problems. பாருங்கள் 27வது வசனம் கொலோசியர் 1வது அதிகாரத்தில் 27வது வசனத்திலே சொல்லுகிறார், புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்கு இருப்பதே அந்த ரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷருக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷருக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். So from verse 27 onwards in chapter 1, to whom God has chosen to make known among the Gentiles the glorious riches of this mystery, which is Christ in you, the hope of glory. We proclaim him, admonishing him and teaching everyone with all wisdom, so that we may present everyone perfect in Christ. To this end I labor, struggling with all his energy, which so powerfully works in me. பாருங்கள், பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். And he said that I struggle with all the energy and which works powerfully in me. ஏன் பவுல் போராடி பிரயாசப்படுகிறார்? Why is he struggling? Apostle Paul, why is he struggling? ஏன் சபைக்காக அவர் போராடி ஜெபம் பண்ணுகின்றார்? Why is he struggling and praying for the church? ஏன் இன்றைக்கு நாங்கள் ஜெபங்களிலே நம்முடைய சபைக்காக தேசத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ சபைகளுக்காக நாங்கள் ஏன் போராடி ஜெபிக்கின்றோம்? Why are we praying for each and every church in this nation and all over the world? சிந்தித்து பார்க்கின்றோமா? Are we thinking about it? இல்லது போனால் நாங்கள் தன்னலமாக சுயநலமாக நம்முடைய காரியங்களுக்காக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமா? Or selfishly are we thinking about our own self and our needs and desires? பவுல் இந்த இடத்திலே கொலோசு பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு அவர் போராடி அங்கே ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். And here we say that he's laboring and praying for all those believers who live in the town of Colossus. அன்பான தேவ பிள்ளையே, my dear children of God, இந்த கால வேளையிலும் ஏன் அவர் போராடி பிரயாசப்படுகின்றார்? And why is he laboring and praying for this? சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். We need to think about this for a minute. ஒவ்வொரு விசுவாசியும், every ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், every child of ஒவ்வொரு ஊழியக்காரனும், every minister, ஒவ்வொரு ஊழியக்காரியும் all the ministers, தேவனுடைய சபையிலே நாட்டப்பட வேண்டும். they should all be planted in the தேவனுடைய church of God. சபையிலே கட்டப்பட They வேண்டும். should be built in the church of God. அவர்கள் சபையை விட்டு விலகிவிடக் கூடாது. They should not leave the church. தேவனை விட்டு விலகிவிடக் They கூடாது. should not leave God. அதற்காகத்தான் அவர் போராடி That பிரயாசப்படுகிறார். is why he is striving, laboring over this. இன்றைக்கு நாங்களும் போராடி ஜெபிக்கின்றோம். And we are also striving and praying. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாங்கள் கட்டப்பட வேண்டும். So that every child of God should be built in நாங்கள் him. ஒவ்வொருவரும் நாட்டப்பட வேண்டும். So that all of us should be rooted in him. ஒரு சபையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். We should remain in one church. இன்றைக்கு பிரயாசப்பட்டு நாங்கள் ஜெபிக்கின்றோம். We are striving and praying for it. நாங்கள் இரவு பகலாக We ஜெபிக்கின்றோம். are praying day and night for it. வாஞ்சியோடு நாங்கள் With ஜெபிக்கின்றோம். desire we are praying. நீங்களும் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். Even you in your personal prayers are praying for the church. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். We need to continuously pray. அந்த நாட்களிலே பவுலானவர் அப்படியாக சபைகளுக்காக ஜெபிக்கின்றார். On those days Apostle Paul prays for churches like this. நீங்கள் ஒவ்வொரு நிருபங்களையும் வாசித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் சபைகளுக்காகவே ஜெபிக்கிறார். And if you read every epistle of Apostle Paul, you can see that he prays for churches. பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறார். He prays for all the righteous people. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார். Praying for all those children who's accepted Jesus ஏன் Christ. அவர் போராடி பிரயாசப்படுகிறார்? Why is he striving and struggling நானும் and praying? நீங்களும் அழிந்து போகாதபடி
நித்தியத்திலே பிரவேசிக்கும்படியாக so that you and I may never be destroyed, so that we could enter into eternity. கர்த்தருடைய வருகையிலே அந்த வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக So in the coming of Jesus, so that we receive the crown of victory. ஆகவேதான் அவர் போராடி ஜெபிக்கின்றார். That is why he is striving and struggling and இன்றைக்கு praying. நாங்களும் அப்படிப்பட்டு போராடி ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And we should also be people who strive and உலக pray. காரியங்களை நாங்கள் பார்க்கின்றோம். We see the worldly things. நடைபெறுகிற காரியங்களை நோக்குகின்றோம். We look at all the things that are happening in அப்ப the world. எவ்வளவுக்கு நாங்கள் போராடி ஜெபிக்கின்றோம்? So how much are we striving and praying? இன்றைக்கு நாங்கள் சுயநலமாக இருக்கின்றோமா? Are we selfish today? என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை என்று நாங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கென்றே நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோமா? Are we praying as my husband, my wife, my child? Are we praying just alone, selfishly for our family alone? குடும்பத்துக்காக ஜெபிக்கிறது நல்லது. It is good to pray for the family. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது நல்லது. It's good to pray for our children. ஆனால் இன்றைக்கு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோமா? But are we praying for the souls that are being destroyed today? இன்றைக்கு அந்த ஆத்துமாக்களும் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் Are we கொண்டிருக்கிறோமா? praying that all those souls should be rooted in the அந்த church of God? ஆத்துமாக்கள் அழிந்து போகிற ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோமா? Are we praying that all that soul be destroyed, be planted in the kingdom of God? அன்பான தேவ பிள்ளையே, My dear children of சிந்தித்து God, பாருங்கள். let us think. சிந்தித்து பாருங்கள். Let us think. இன்றைக்கு நமக்கு எல்லாமே இருக்கின்றது. We have everything நாங்கள் today. எல்லாமே இருக்கின்றது. We have everything today. எல்லா ஆசீர்வாதங்களும் We have இருக்கின்றது. all the blessings today. ஆனால் சிந்தித்து பார்க்கின்றோமா? But are we thinking about it? இன்றைக்கு எத்தனையோ பேர் அந்த ஆசீர்வாதங்கள் இல்லாது இருக்கின்றார்கள். Many people do not have this blessing. எத்தனையோ பேர் கண்ணீரோடு Many இருக்கின்றார்கள். people are remaining with எத்தனையோ பேர் tears. வியாதியிலே உடைத்திருக்கின்றார்கள். Many people are in எத்தனையோ பேர் sickness. கடன் பிரச்சனைகளோடு Many இருக்கின்றார்கள். have the problems of எத்தனையோ death. பேர் வியாதிகளோடு Many காணப்படுகிறார்கள். people are suffering from இன்றைக்கு different diseases. அவர்களுக்காக நாங்கள் என்ன செய்கின்றோம்? What are we doing for them? அவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகின்றோமா? Are we interceding for them? போராடி ஜெபிக்கின்றோமா? Are we striving and praying for them? பிரயாசப்பட்டு Are ஜெபிக்கின்றோமா? we making an effort to pray for them? பவுலானவர் அப்படியாக ஜெபிக்கின்றார். That is what Apostle Paul does pray. அருமையான தேவ பிள்ளையே, My dear children of God, இந்த காலை வேளையிலும் நாங்கள் எண்ணி பார்க்க this வேண்டும். morning time we should think of நாங்கள் it. எண்ணி பார்க்க வேண்டும். We should think of it. அவருடைய மிகுந்த போராட்டம் என்ன? What is his great struggle? தாம் ஒருபோரும் நேரில் பார்த்திராத அவர் கொலோசியர் சபைக்கு அவர் வரவில்லை. அவர் இந்த நிருபத்தை எழுதி அங்கே அனுப்புகின்றார். He has not come directly to the church of Colossians, but he writes this epistle and sends it அந்த to them, விசுவாசிகள் தேற்றப்பட வேண்டும். so that those believers be அந்த comforted, விசுவாசிகள் இன்னுமாய் கர்த்தருக்குள்ளாக பலப்பட வேண்டும். so that believers should be more strengthened in Christ, அவர்கள் அன்பினாலே இணைக்கப்பட்டிருக்க so வேண்டும். they should be joined by love, அவர் ஐக்கியத்தினாலே அவர்கள் இணைக்கப்பட்டிருக்க they should வேண்டும். be binded by the fellowship. அதற்காகத்தான் அவர் போராடி பிரயாசப்படுகின்றார். That is why he is striving and struggling to do this. இப்பொழுது திருப்புவோம் இரண்டாவது அதிகாரத்துக்கு. Now let us turn to chapter அங்கே 2. இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள். Read verse 2. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு அவர்களுடைய இருதயம் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். Verse 2 says in chapter 2, my goal is that they may be encouraged in heart and united in love, so that they may have the full riches of complete understanding, in order that they may know the mystery of God, namely Christ, in whom are hidden all treasures of wisdom and knowledge. பாருங்கள், பவுல் விரும்புகிறார். Apostle Paul desires. கடைசி வசனத்திலே பாருங்கள், உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். And he desires that they should own them. அவர் தனக்காக ஜெபித்து விட்டு போயிருக்கலாம். He could have prayed for himself and gone. ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். And he desires that each one of us should be like this. அதற்காகத்தான் அவர் போராடி ஜெபிக்கின்றார். That is why he's striving and struggling and praying. He's making an effort. அருமை தேவ பிள்ளையே, My dear child of இன்றைக்கு God, நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். we need to think about it today. எவ்வளவாக தேவன் நமக்கு கிரியைகளை அந்த கல்வாரி சிலுவையில் ஈந்திருக்கின்றார். How much of great deeds that the Lord has done in the Calvary cross for us. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, so that their hearts be comforted. இன்னைக்கு சபையிலே இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களும் தேற்றப்பட வேண்டும். So the hearts of every person in the church be இருதயங்கள் தேற்றப்படுகின்ற பொழுதுதான் அவர்கள் கட்டப்படுவார்கள், நாட்டப்படுவார்கள். When their hearts are comforted, that's when they'll be rooted and planted. யார் அதை தேற்ற முடியும்? Who can comfort them? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் தேற்ற முடியும். Only the Lord Jesus Christ can comfort you. இன்றைக்கு நம்முடைய உடன்பிறப்பு சொல்லும், நான் உன்னை தேற்றுவேன். My siblings might say, I will comfort you. நான் திருமணமாயின என்னுடைய மனைவி சொல்வாள், தேற்றுவாள் என்று. As soon as I get married, my wife might say, I will comfort you. ஆனால் சில நேரங்களிலே
அது எல்லாமே வீணாக போய்விடும். But sometimes all these things would be wasted. உங்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு Let your heart be encouraged. எப்படியாக பவுல் விரும்புகின்றார்? How does Apostle Paul இன்றைக்கு desire? நாங்கள் எதை குறித்து விரும்புகின்றோம்? What do we desire today? இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வேலைகளை குறித்து பார்க்கின்றோம். We look at our work things. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பார்க்கின்றோம். We look at the future of our children. அது நல்லதுதான். It is good. அது தேவைதான். We require that ஒரு too. உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் அது தேவைதான். Those who are living in the world, that is required as well. ஆனால் அது அளவுக்கு மிஞ்சியாய் போய்விடக் But கூடாது. that should not exceed the expectation. அப்ப எங்களுடைய விருப்பம் எல்லாம் என்னவாம்? அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு. So my desire is that they could be encouraged with in heart and united in love. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். Let us listen carefully. இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும். The heart should be comforted and encouraged. அன்பினால் இணைக்கப்பட And they வேண்டும். should be united in love. அதுக்காகத்தான் பவுல் இங்கே பிரயாசப்படுகிறார். And that is what Apostle Paul is striving இன்றைக்கு here. சபையிலே இருதயங்கள் தேற்றப்படுகிறதா இருக்க The வேண்டும். heart should be encouraged in a church. எப்படி நாங்கள் இருதயங்களை தேற்ற முடியும்? How could we encourage our hearts in the எப்படி church? ஒவ்வொருடைய இருதயங்களை நாங்கள் ஆறுதல் படுத்த How முடியும்? could we comfort each other's hearts? நம்முடைய அன்பினால் தான் அந்த இருதயத்தை தேற்ற முடியும், ஆறுதல் படுத்த முடியும். Only through our love we could encourage and comfort the hearts. இன்றைக்கு இந்த அன்புக்காக எத்தனையோ உள்ளங்கள் ஏங்கி தவித்துக் Many கொண்டிருக்கின்றன. hearts are yearning for this love today. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, My dear children of அந்த God, அன்பை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். we should be the people who gives that love. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே கட்டப்பட்டு வருகின்றவர்கள் அந்த இருதயத்திலே தேற்றக்கூடிய அந்த அன்பை கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களும் அந்த தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டு செழித்திருப்பார்கள். So those who are rooted and built up in the church of God should be people who should be able to encourage them in their hearts, comfort them in their hearts so that they could be united in love. நன்றாய் கவனியுங்கள். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எப்படியாக நாங்கள் வாழ்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். So listen carefully. We should think as to how we live our lives today. இன்றைக்கு கிறிஸ்துவின் மார்க்கமே கிறிஸ்துவை அறிகிறது தான் மார்க்கமாய் இருக்க வேண்டும். The way of Christianity is that we should know Christ. அவரை எவ்வளவு நாங்கள் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? அவருக்குள்ளாய் நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் நாட்டப்பட்டவர்களாய் இருப்போம். The more we understand him, the more we have knowledge of Christ, we should be rooted in him and we will bear fruits. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே நாங்கள் அனுதினமும் இன்னும் நெருக்கமாய் வருகின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதே நேரங்களிலே போராட்டங்களும் வந்து கொண்டிருக்கும். அந்த போராட்டங்கள் மத்தியிலும் நாங்கள் உறுதியாய் நாட்டப்பட்டு கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். And when we accepted Jesus Christ and come closer to him and have a closer relationship, you'll have joy, you'll have peace, you'll have all the comfortness, but at the same time you will have trials and tribulations. But in those times we should stand firm so that we could be united. கிறிஸ்தவர்களாகி நாங்கள் ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. As Christians, we do not follow a particular religion. ஒரு மனிதராகிய இயேசுவை நாங்கள் பின்பற்றுகின்றோம். We just follow a man called Jesus. அவர் மனிதனாக 100% தேவனாக 100% இருக்கின்றார். And he is 100% God and 100% man. அவரை பின்பற்றித்தான் நாங்கள் ஓடுகின்றோம். And we are running following him. கர்த்தருடைய சபைக்கு அவர்தான் நமக்கு முன்மாதிரி. And he is the greatest example for the church. அவரை நோக்கி பார்த்துத்தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். And we look at him, we focus on him and run. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றித்தான் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். And we are walking following his footsteps. அப்ப எந்த வேளையிலும் நாங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். So at all times we should only focus on Jesus Christ. நீங்கள் சில நேரத்திலே போகிற பாடுகளின் மத்தியிலே கிறிஸ்து இப்படியாக இந்த பாடுகளுக்கு ஊடாக போயிருந்தால் அவர் என்ன செய்திருப்பார் என்பதை சிந்தித்து பார்த்துக்க வேண்டும். And the trials and tribulation that you face, you should always contemplate and think, what would Jesus Christ done at the similar situation? இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்பட வேண்டும். Our Christian life is personal to each one of us. எவ்வளவுக்கு நாங்கள் கிறிஸ்து இயேசுவோடு நாங்கள் பிணைக்கப்பட்டிருக்கின்றோம். How much more are we intertwined with Jesus அது Christ? ஒவ்வொருவரும் நாங்கள் தனிப்பட்ட முறையிலே நாங்கள் பார்க்க வேண்டும். And each one of us, that's your personal decision or personal judgment. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் எவ்வளவுக்கு கிறிஸ்துவோடு பின்னப்பட்டு பிசைந்து நான் வருகின்றேன் என்பதை நான் தான் எனக்குள்ளாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். In my spiritual life, I
should examine within myself how much I am being intertwined or binded with Lord Jesus அதுதான் Christ. கிறிஸ்தவ வாழ்க்கை. That is the life of a Christian. நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். We have accepted Jesus Christ. கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த இரட்சகராக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். We have accepted Jesus Christ as our personal savior in our life. ஆனால் எங்களுடைய உறவு எப்படியாய் இருக்கின்றது? But how is our relationship with him? எங்களுடைய ஐக்கியம் எப்படியாய் கிறிஸ்து இயேசுவோடு இருக்கின்றது? How is our fellowship with Jesus Christ? ஏன் பவுலானவர் போராடுகின்றார்? Why is Apostle Paul struggling and striving? பிரயாசப்படுகிறார்? Why is he striving? நம்முடைய ஐக்கியம் இன்னுமாய் பலப்பட வேண்டும். So that our fellowship should be நம்முடைய அன்பு இன்னுமாய் பலப்பட வேண்டும். So our love should be strengthened. நம்முடைய விசுவாசம் இன்னுமாய் பலப்பட So வேண்டும். our faith should be strengthened. அப்பொழுதுதான் எங்களுடைய வேர்களை நாங்கள் இன்னுமாய் ஆழமாய் போட முடியும். That's when we could rooted deeply in the church. அப்பொழுதுதான் தேவனுடைய ஆலயத்தில் நாங்கள் இசைவாய் இணைந்து கூட்டி கட்டப்பட முடியும். That's when we could be binded together in love in the church. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். That is why God has called us. நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். So we need to think. இன்றைக்கு எவ்வளவுக்காக நாங்கள் நாட்டப்பட்டு வேர் கொடுக்கின்றோம்? How much are we rooted and bare? இன்றைக்கு தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் கூட இருக்கின்றார். God is with each one of us. என்னோடு கூட 3வது வசனத்தை பார்ப்போம். With me turn to verse 3. அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமென். In whom are hidden all the treasures of wisdom and knowledge. நாங்கள் பாருங்கள் கிறிஸ்து இயேசுவை நாங்கள் இன்னுமாய் அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, when we know Jesus Christ more and more, அவருடைய ஞானம் அறிவு எல்லாம் நமக்குள்ளாக இன்னுமாய் வெளிப்படும் என்பதை குறித்து பவுல் இந்த இடத்திலே கூறுகின்றார். Apostle Paul writes here, the more we know about Jesus Christ, his wisdom and his knowledge be revealed through us. அப்ப அவரோடு நாங்கள் நெருங்கி வருகின்ற பொழுது, so when we come closer to him, அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். he gives us wisdom. அவர் நமக்கு அறிவை தருகிறார். He gives us knowledge. அந்த அறிவினாலே, and through that knowledge, அந்த ஞானத்தினாலே, and through that wisdom, நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே இன்னுமாய் நாட்டப்பட முடியும். we could be planted more in the church of God. கர்த்தருடைய ஆலயத்திலே இன்னுமாய் கட்டப்பட முடியும். we could be built upon more in the church of God. இன்றைக்கு மனஸ்தாபங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? ஒருவரை ஒருவர் மன்னித்து அதை நாங்கள் மறந்து விடுவோம். when we have problems or issues, we will forget each other and forget it. காரணம் என்னவென்றால் அவருடைய ஞானம் நமக்குள்ளாக இருக்கின்றது. the reason for that is his wisdom is within us. அவருடைய அறிவு நமக்குள்ளாக இருக்கிறது. his knowledge is within us. இந்த உலக பிரகாரமான அறிவு ஞானத்தினாலே நாங்கள் சிந்தித்து தான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கின்றோம்? அப்படியாக இப்படியாக யோசித்து இன்றைக்கு நாங்கள் பலவிதமாய் நாங்கள் யோசிக்கின்றோம். we think in many different ways through the worldly wisdom and knowledge, and that's why we have trials and tribulations. இன்றைக்கு ஞானம் அறிவு என்ற பொக்கிஷத்தை தேவன் நாம் ஒவ்வொருவருக்குள்ளாய் கொடுத்திருக்கின்றார். and the treasures of wisdom and knowledge God has given to each one of us. அவருக்குள்ளாக நாங்கள் இன்னுமாய் வேர் கொண்டிருக்கும்படி, so that we could be rooted more in him. பாருங்கள், சில நேரங்களிலே நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் சபைகளுக்குள்ளாக நாட்டப்படாது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டு தான் இருக்கும். so sometimes in our lives we will have certain things that are continuously happening in our lives, so we should not be, or we may not be, நம்ம எல்லாருக்கும் தெரியும். we all know that. அப்ப நாங்கள் அதை அறிந்து வைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தினால் அறிவினாலே செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். so we need to understand that and then operate through the knowledge and wisdom. 4வது வசனத்தை வாசியுங்கள். read verse 4. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஆமென். I tell you this so that no one may be deceived you by fine sounding arguments. ஏன் அவர் இதை சொல்லுகிறார்? Why is he saying this? சிந்தித்து பார்க்க வேண்டும். We need to think. ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நாங்கள் கேள்வி கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். So every verse we read, we should be asking questions. ஏன் பவுல் இதை சொல்லுகின்றார்? Why is Apostle Paul saying this? ஏன் அவர் வஞ்சியாதபடி இதை சொல்லுகிறார்? So that why is he saying that we may not be deceived? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, my dear children of God, இன்றைக்கு பாருங்கள், ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடி இதை சொல்லுகிறேன். so I tell you this so no one may deceive you by fine sounding arguments. இன்றைக்கு வந்து சிரித்த முகத்தோடையே பேசுவார்கள். they will talk to you with a smiling face. நாங்கள் வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். so we should be very careful that so that we may not be deceived. நான் நல்லவர் மற்றவர் கூடாது என்று சொல்லி பேசுவார்கள். they will always say I am good, the others are evil. நய வசனிப்பினாலே பேசுவார்கள். they will speak to you with fine sounding arguments. நாங்கள் திடனாக இருக்க வேண்டும். so we need to stand firm. நாங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்க so we வேண்டும். need to be rooted. காரணம் என்ன?
The reason for that is நாட்டப்பட முடியாதபடி இந்த வேரை அறுப்பதற்காக நியாய வசனிப்பினாலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். certain things will come in our life with fine sounding arguments so that we may not be rooted in the church. அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க. So we should not give in to that. நாங்கள் கவனமாய் இந்த ஞானத்தை அறிவை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். So we need to share this with knowledge and wisdom very carefully. ஒன்றை மாத்திரம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசினுடைய நோக்கம் என்ன? What is the purpose of the enemy? We need to understand that. அவன் எதற்காக இப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறான்? Why is he striving and struggling? கிறிஸ்துவின் நாட்களிலே அவன் போராடினான், இப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறான். And from the time of Jesus Christ he still continuously striving and இயேசுவுக்கே அவன் என்ன செய்கிறான்? அங்கு சோதனைகளை கொண்டு வருகிறான். He even tested Jesus Christ himself. அப்ப இன்றைக்கு நாங்கள் நாட்டப்படாதபடி, நாங்கள் கட்டப்படாதபடி அவனும் என்ன செய்கிறான்? இப்படியான காரியங்களை நம்முடைய சிந்தனையிலே விதைத்துக் கொண்டிருக்கின்றான். And he is also putting things in our thoughts so that we may not be binded or rooted in the church. அப்ப நானும் நீங்களும் மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட So வேண்டும். you and I, we need to be very careful people. சொல்லிவிட்டு தான் சொல்கிறார், நான் சரீரத்தின்படி தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுக்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் ஆகையால் என்று எழுதுகின்றார். So having said all of the above, he says, for though I am absent from you in body, I am present with you in spirit, and delight to see you how disciplined you are and how firm your faith in Christ is. And having said that, he said, so then in verse 6. உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும். அப்ப இன்றைக்கு சபையில் இருக்கிறவர்கள் நாட்டப்பட்டவர்கள் நம்முடைய ஒழுக்கையும் நம்முடைய விசுவாசத்தையும் நாங்கள் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவின் மேலாக நாங்கள் வைத்திருக்க வேண்டும். So when you are planted in a church, we should show and people need to see how disciplined we are and how firm your faith is in Christ. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், அங்கே 5 காரியங்களை அவர் சொல்லுகிறார். And having said that, he mentions 5 different things here. And sorry, மன்னிக்கவும், 7 காரியங்களை அவர் சொல்லுகிறார் அந்த 2 வசனங்களிலே. In those 7 verses he says, in those 2 verses he says 7 possible things. கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுங்கள், live in Jesus Christ, கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருங்கள், remain in Jesus Christ. சபைக்கு அவர் கூறுகின்றார், he talks to the church, பரிசுத்தவான்களுக்கு கூறுகிறார், he talks to the righteous people, தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு கூறுகின்றார், he speaks to the people who have accepted Jesus. என்ன அவர் கூறுகின்றார்? What is he saying? முதலாவது, first, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, as you have received Christ Jesus as Lord. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது நீங்கள் 10 வருடம் 15 வருடம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு. So if you turn back and look at each one's life, you have been saved for 10 years, 15 years, 20 years maybe. அல்லது போனால் 1 வருடம் 2 வருடம் 5 மாதம் 6 மாதம் ரட்சிக்கப்பட்டு. Or maybe even 2 months, 5 months, 6 months to 1 year, 2 years, we don't know. அப்ப அவர் என்ன சொல்லுகிறார்? So what is he saying? நீங்கள் எப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, when you received him, அன்றில இருந்து தொடர்ந்து அவருக்காக ஓட வேண்டும். And from that day onwards you should run for him. போராட்டங்கள் உண்டு, there are trials, வியாதிகள் வரும், there are sicknesses, வேதனைகள் வரும், there are worries, ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், there will be blessings, சமாதானம் கிடைக்கும், there will be peace. ஆசீர்வாதம் கிடைக்கின்ற பொழுது நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். when we receive blessings we praise God. வியாதி இல்லாத போது நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். when we don't have any sickness we will praise God. ஆனால் வியாதியின் மத்தியிலும் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றோமா? and are we praising him amongst our sicknesses? அன்பான தேவனுடைய பிள்ளையே, my dear children of God, நாங்கள் எப்பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றிலே இருந்து எப்பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நீர் நல்லவர், என்னுடைய வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் நான் உமக்குள்ளாய் நிலைத்திருப்பேன், உமக்குள்ளாய் கட்டப்படுவேன், உமக்குள்ளாய் நான் கனி கொடுப்பேன், அதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன், அதற்காகத்தான் நான் தொடர்ந்து ஓடுகின்றேன். So from the day that we received Jesus Christ, we should run for him. We said, Lord, that is why I've been called, that is why I've been rooted, that is why I've been planted, that is why I bear fruits. We should continuously run for that. இன்றைக்கு பார்க்கின்றோம், புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் உற்சாகமாய் ஊழியங்களை எல்லாம் செய்வார்கள். So we see that those who are saved recently we can see them encouragingly doing ministry. ஆனால் காலப்போக்கிலே பார்த்தால் அவர்களுடைய ஓட்டம் எல்லாம் குறைந்து போய்விடும். So when you see with time, you can see their enthusiasm, அந்த உற்சாகம் எல்லாம் குறைந்து போய்விடும். that encouragement being reduced. நாங்கள் அப்படியா இருக்க கூடாது. We should not be like that. நாங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும். We shouldn't continuously சில run. நேரங்களிலே சரீரத்தின் பலவீனங்கள் வருகிறது. Sometimes there might be weakness அப்ப in the நாங்கள் body. சிந்தித்து பார்க்க வேண்டும். Then at that point we should think. எங்களுக்கு இயலுமான அளவு நாங்கள் ஓட வேண்டும். We should run the way that we can. எவ்வளவுக்கு எங்களுக்கு
ஆரம்பத்தில் வாலிப பிராயத்தில் இருந்த நாட்களில் இப்போ என்னால் விட முடியாது. I could not run the way I was able to run in my youthful days. இப்போ படி ஏறே இழைக்கிறது. When I start climbing stairs, I feel tired and அப்போ எவ்வளவுக்கு இயலுமோ அவ்வளவுக்கு நாங்கள் தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். How much we can, we should continuously run for Christ. பாருங்கள், சொல்லிவிட்டு அடுத்தது இரண்டாவது காரியம், அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும். And we having said that, the second point he says rooted in him. அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும். Rooted in him. அவருக்கு இல்லாமல் வெளியிலே நாங்கள் வேர் கொள்ள முடியாது. We cannot be rooted elsewhere without him. வெளிக்காரியங்களிலே வேர் கொள்ள முடியும். உலக காரியங்களிலே வேர் கொள்ள முடியும். We could be rooted in the worldly things. உலக காரியங்கள் என்ன பாவமான காரியங்கள். The worldly things are sinful nature. அதிலே நீங்கள் வேர் கொள்ள முடியும். You can be rooted in that. அதிலே வேர் கொள்ளும்படியாக அவர் அழைக்கவில்லை. He did not call you to be rooted in that. கர்த்தருடைய ஆலயத்திலே நாங்கள் வேர் கொள்ள வேண்டும். We need to be rooted in the church of God. அதைத்தான் பவுல் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறார். That is what Apostle Paul is emphasizing here. போராட்டங்களுக்காக பிரயாசப்படுகிறார். He is striving with trials. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. Even in our lives we will have trials. போராட்டம் இல்லாத ஒரு மனிதனுமே இல்லை. There is no one without trials in their life. நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. In each one of our lives we have trials. அந்த போராட்டங்கள் மத்தியிலும் நாங்கள் அவருக்குள்ளாய் வேர் கொள்கின்றோம். Even amongst those trials are we rooted in him. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியாக இருக்க வேண்டும். The Christian life should be like that. அவருக்குள்ளாகத்தான் நாங்கள் வேர் கொள்ள வேண்டும். We should be rooted in him. அதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். We need to think about that. மூன்றாவது காரியம். Third point is, என்ன சொல்கிறார்? what is he saying? அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக. And built upon in him. அவர் மேலே நாங்கள் கட்டப்பட வேண்டும். We should be built upon him. அவருக்கு மேலே நாங்கள் நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும். We need to do our things in him. அவருக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். We need to rise and shine for him. அவரை விட்டுவிட்டால் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க முடியாது. If we leave him, we cannot rise and shine. அவரை விட்டுவிட்டால் நாங்கள் எழுந்து கட்ட முடியாது. And if we leave him, we cannot rise and be built. ஏனென்றால் நம்முடைய அஸ்திவாரம் அவரின் மேலே போடப்பட வேண்டும். Because our foundation should be put in சபையின் him. அஸ்திவாரம் கிறிஸ்து இயேசுவின் மேலே போடப்பட்டிருக்கிறது. The foundation of the church is put on Jesus நம்முடைய Christ. தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவின் மேலே போடப்பட்டிருக்க And வேண்டும். our own spiritual life has been placed on Jesus Christ. அப்பொழுதுதான் நாங்கள் கட்டப்பட்டு கொண்டு வருவோம். That's when we could be built on him. அருமையான தேவப்பிள்ளை. My dear children of God. நாலாவது காரியம். Fourth point. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. As you were taught. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு போதகமாய் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. The word of God has been taught to each one of us. ஞாயிற்றுக்கிழமையிலே மாத்திரம் போதிக்கிற காரியங்கள் நமக்கு போதாது. Whatever we teach on Sundays is not enough for us. ஜீவிய குழுவிலே போதிக்கிற காரியங்கள் நமக்கு போதாது. Whatever we teach in the life groups are not sufficient. நாளாந்தம் எவ்வளவுக்கு எங்களுடைய சரீரத்திலே எங்களுக்கு உணவு தேவைப்படுகிறதோ அதே போல இந்த நாட்களிலே வருகிற நாட்களிலே ஆவிக்குரிய உணவு முக்கியமாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. How we require food for our physical needs on a daily basis. Similarly, in the coming days, spiritual food is also very, very எப்படியாக important. நாங்கள் போதனைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? How could we receive his teaching? தேவ ஆவியானவரோடு செலவழிக்கின்ற பொழுது, when we spend time with the Spirit, நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே கட்டப்பட்டு நாட்டப்பட வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையை நாங்கள் தினமும் தியானித்து அவரோடு நாங்கள் நடக்கிறவர்களாய் நாங்கள் அவரோடு சஞ்சரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். If each one of us need to be rooted and built up in him on a daily basis, then we should spend more time with him. And சொல்லிவிட்டு விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. And having said that, he says strengthen in the faith. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எவ்வளவுக்கு இருக்கிறது? How much faith do we have? எவ்வளவுக்கு நாங்கள் விசுவாசிக்கின்றோம்? How much do we have faith? அந்த விசுவாசத்தில் இன்னுமாய் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். We need to remain strengthened in that faith. விசுவாசத்தை குழப்புவதற்கு தான் சத்துருவும் பல காரியங்களை போடுவான் சிந்தனையிலே. The enemy will put many things in your thoughts so we could be disturbed with that faith. நாங்கள் விசுவாசிக்கிறோம். So we need to continuously have faith. கடைசியாக அவர் சொல்கிறார், Finally he says, ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. And say with thankfulness be overflowing in it. ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீர்களாக. And be overflowing with thankfulness. அன்பான தேவப்பிள்ளையே, My dear child of God, இந்த காலை வேளையிலும் நாங்கள் சற்று நேரத்தில் தேவனுடைய பந்தியிலே நாங்கள் பானம் பண்ண வருகிறோம். This morning time, in a few minutes, we are going to take part in the Holy நாமே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து We need to examine பந்தியிலே ourselves. நாங்கள் பானம் பண்ண கடந்து வருவோம். Then take part in the communion of God. எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துவோம். Shall we prepare ourselves? இன்றைக்கு மனுஷனோ முகத்தை பார்க்கின்றார். See, man sees the face today. நம்முடைய அப்பா, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்க்கின்றார். But our Father, our Lord sees our inner heart.
அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களையே நாங்கள் கேள்வி கேட்போம். So each one of us should ask us the question. நாங்கள் எவ்வளவுக்கு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்? How much have we accepted Christ? அவருக்குள் எவ்வளவுக்கு நாங்கள் வேர் கொண்டிருக்கின்றோம்? How much have we been rooted in him? அவருக்குள்ளாய் எவ்வளவுக்காக நாங்கள் கட்டப்பட்டு How வருகின்றோம்? much have we been built in him? அவருக்குள்ளாய் நாங்கள் எப்படியாய் நடந்து கொள்ளுகின்றோம்? How much are we behaving or acting in him? இன்றைக்கு தேவனுடைய போதிக்கப்பட்ட வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் நடந்து கொள்ளுகின்றோமா? Are we acting the way that the taught word? நம்முடைய விசுவாசம் எவ்வளவுக்குள்ளாய் தேவன் மேலே காணப்படுகின்றது? How much is our faith over Christ? எவ்வளவுக்காக நாங்கள் அதிலே ஸ்தோத்திரத்தோடு பெறுகிறவர்களாய் இருக்கின்றோம்? Are we overflowing with thankfulness? கண்களை மூடி ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? Shall we close our eyes and look into God? நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு பேசுவோம். Let each one of us speak to God. தனிப்பட்ட முறையிலே நாங்கள் மௌனமாய் சத்தமாய் தேவையில்லை மௌனமாய் நாங்கள் பேசுகின்ற பொழுது கர்த்தர் அதை கேட்கிற தேவனாய் இருக்கின்றார். On a personal basis, when you speak quietly with God, God hears that. இந்த காலை வேளையிலும் சற்று நேரத்திலே நாங்கள் தேவனுடைய பந்தியிலே நாங்கள் பானம் பண்ண நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்தி நாங்கள் முன்பதாய் வர இருக்கின்றோம். In a short while, we're going to prepare ourselves and come forward to take part in the communion. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, So my dear இந்த child காலை of God, வேளையிலும் நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். this morning time we should examine ourselves. நாமே நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படவும் என்று பவுலானவர் கொரிந்தியரில் எழுதுகின்றார். And to the church of Corinthians, Apostle Paul writes, if we examine ourselves, then we will not be judged. ஆகவே நாங்கள் ஒரு விஷயம் நிதானித்து பார்ப்போமா? So shall we examine us for a minute? இன்றைக்கு கிறிஸ்து இயேசு நமக்காக எவ்வளவா இந்த கல்வாரி சிலுவையிலே தன்னையே ஒப்பு கொடுத்தார். And how much Jesus Christ gave himself up on the Calvary cross for our basis. வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம் 1 கொரிந்தியர் 11 எந்த மனுஷனும் 28வது வசனம், எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். In the epistle of 1 Corinthians chapter 11 verse 28 says, a man ought to examine himself before he eats of the bread and drinks of the cup. அப்ப நாங்கள் சோதித்து பார்ப்போமா? Shall we examine ourselves? எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமா? Shall we test ourselves? இன்னைக்கு தேவனுடைய பந்தியிலே பானம் பண்ணுவதற்கு முன்பதாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நாங்கள் ஆராய்ந்து சோதித்தறிந்து பார்த்து நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் மேலே நாங்கள் நம்பிக்கை கொண்டு நாங்கள் கிறிஸ்துவுக்கு புறம்பான காரியங்களை நாங்கள் செய்திருப்போமானால் தயவாய் அவைகளை அறிக்கை பண்ணி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அவருடைய பந்தியிலே நாங்கள் தாராளமாய் பானம் பண்ணலாம். So we need to examine ourselves before we eat of the bread and drinks of the cup. Even if we have committed things that are undesirable in the eyes of God, this is the time to confess them and repent for it and ask for his forgiveness, and then you may take part in the communion. அவருடைய கிருபை எங்களை தாங்குகின்றது. His grace is sufficient for us. அவருடைய இரக்கம் எங்களை தாங்குகின்றது. And his mercy is sufficient for us. Thank you, Lord Jesus. Thank you, Jesus. Thank you, Lord Jesus. ஒவ்வொருவரும் நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போம். Shall we each one of us commit ourselves? Thank you, Jesus. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. சொல்லுவோமா? உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. எல்லாருமா எழுந்து நின்று நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து, நீரே வழி, ஆமென். நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா.
சத்தியம், நீரே சத்தியம், நீரே ஜீவன், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காக சிலுவையிலே, எனக்காக சிலுவையிலே மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் சிந்தி நீர். சொல்லுங்கள், எனக்காகவே, உங்கள் ஒவ்வொருவருக்காக. Thank you Lord Jesus. எனக்காகவே திரு ரத்தம் சிந்தி நீர், நீரே வழி, நீரே சத்தியம். Hallelujah. Thank you Lord Jesus. நீரே ஜீவன் இயேசையா, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஜெப நிலையிலே நாங்கள் ஆசனத்திலே அமர்வோம். தேவனுடைய பந்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியர்கள் தயவு செய்து எழுந்து வந்து நீங்கள் ஆயத்தம்